ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th காமர்ஸில் இருக்க யூனிட் 9 ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் இருக்க லெசன் 23 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்போட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆண்டர்பிரினர் வெர்சஸ் மேனேஜர் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் உமன் ஆண்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டினியூஷன் பண்ண போகிறோம். உமன் ஆண்டர்பிரினர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்க்கலாம். உமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஹேஸ் பீன் கெட்டிங் க்ரோயிங் ரெகக்னேஷன் ஓவர் த பாஸ்ட் 2 decades. கடந்த 20 வருஷமாக என்ன ஆகுதுன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் க்ரோத் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டில் அவங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் ஆண்டர்பிரினர்ஸ் நாட் ஒன்லி ஜென்ரேட் நியூ ஜாப் ஃபார் தெம்செல்ஃப் பட் ஆல்சோ ஃபார் அதர்ஸ். அந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களுக்காக மட்டும் ஜாபை ஏற்படுத்திக்காமல் மற்றவங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அந்த ஜாபை அப்படின்னு சொல்கிறாங்க. They provide society with different solutions to management, organization and business problem. நிறைய தீர்வுகளை அவங்க சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டில், ஆர்கனைசேஷனில் நிறைய பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் நடக்கும்போது நிறைய தீர்வுகள் எப்படி இந்த பிஸ்னஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வருது, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னு நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ். Women-owned business are playing a pivotal role in upskirts of the entrepreneurial activity in US. யூஎஸில் இந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா வளர்ச்சி அடைகிறாங்க. இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் நிறைய நல்லா ப்ளே பண்ணி அவங்க கரெக்டான வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூஎஸில். இட்ஸ் ரிப்போர்ட்டட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உமன் ஆர் இன் ஸ்வீடன். ஸ்வீடனில் பார்த்திங்கன்னா நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது ஸ்வீடனில் நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், யூஎஸ்ஏலாம் நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரலி உமன்ஸ் ஆர் அட்ராக்டட் டு ரீட்டைல் ட்ரேட். இந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேட் நடக்கிற இடத்துல அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இருக்காங்க அண்ட் மேனுஃபேக்சரிங் நடக்கிற இடத்துல இருக்காங்க. இந்த ஏரியாஸ்லலாம் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வேலை செய்கிறாங்க, ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அவர் கண்ட்ரி உமன் கான்ஸ்டியூட் ஒன்லி 5.2% ஆஃப் த டோட்டல் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5.2% தான் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் இன் இந்தியா, மெஜாரிட்டி ஆஃப் them opted for agriculture. மெஜாரிட்டி நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ் அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க. அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஹேண்ட்லூம்ஸ், அந்த மாதிரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் இருக்காங்க. ஸ்மால் காட்டேஜ் கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான் உமன் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் 2011 சென்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் இஸ் இம்ப்ரூவ் டு 25% இம்ப்ரூவ் ஆகிருக்கு, உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா இன் வேக் அப் ஆஃப் எக்கனாமிக் லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ் நல்ல க்ரோட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, a stage has been already set for social take-up of women from a lower development part of an accelerated place in achieving higher level of self-sustaining economic growth in wake of new economic policy 1991. இவங்க உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 அது வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 என்னென்ன வந்துச்சுன்னா எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ் உள்ளே நல்ல எக்கனாமியை க்ரோத் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் அவங்களோட ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேரால். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஸ்கம்பீட்டர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு உமன் ஆண்டர்பிரினர் பற்றி. என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். உமன் இன்னோவேட்டிவ்னா புதுமைப்படுத்துதல். உமன்யா எப்படி இருக்கணும்? இன்னோவேட்டிவ், புதுமைப்படுத்துதலாக இருக்கணும். இமிட்டேட்டிவ், அவங்கள பார்த்துட்டு சக்ஸஸ் அடைகிறாங்களா, அவங்களோட வேயே ஃபாலோ பண்ணுறது தான் இமிட்டேட்டிவ். ஆர் அடாப்ட் ஏ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை அடாப்ட் பண்ணுறது ஆர் நோன் அஸ் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கம்பீட்டர். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் உமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஈக்விட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆண்டர்பிரைசஸ். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேஷன் இன் ஈக்விட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கா, பிஸ்னஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கா, அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா
an enterprise owned and controlled by women. ஒரு என்டர்பிரைஸே, ஒரு ஃபேமையே, ஒரு கம்பெனியே வந்து யார் வந்து ஓன் பண்ணி சொந்தமாக வச்சுக்கிட்டு அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறாங்களோ பை அ உமன் ஹேவ் அ மினிமம் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட், அவங்கள தான் உமன் என்டர்பிரைஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எ மினிமம் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் 51% ஆஃப் கேபிட்டல் அண்ட் கிவிங் 51% ஆஃப் கேபிட்டல் வந்து அவங்க வச்சிருக்கணும், ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க உமன் என்டர்பிரைஸ்க்கு ஃபினான்ஷியலி நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு 51% வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கிவிங் அட்லீஸ்ட் 51% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டட் இந்த என்டர்பிரைசஸ் ஆஃப் உமன். ஒவ்வொரு ஃபேர்ம்ஸ்லேயும் வந்து 51% வந்து உமன் என்டர்பிரைஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் உமன் என்டர்பிரைஸ். உமன் என்டர்பிரைஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதுதான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன ஃபினான்ஷியலி அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி தராங்க அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் தவிர நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்னென்ன கொடுக்குறாங்க உமன் என்டர்பிரைஸ்க்கு, நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்னென்ன கொடுக்குறாங்க அதை வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட்டட் பை அசோசியேஷன் நிறைய வந்து அசோசியேஷன் இருக்கும். அசோசியேஷன் தான் என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒரு இதுவாக ஆரம்பிக்கிறது தான், ஏதாவது ஒரு இதுவே ஏஜென்ட்டாக ஆரம்பிக்கிறது தான் என்னன்னா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோசியேஷன் படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உமன் என்டர்பிரைஸ்க்கு அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட்டட் பை கவர்மெண்ட் வந்து இந்த உமன் என்டர்பிரைஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட்டட் த்ரூ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இப்போ ஒரு 20 இயர்ஸாக நிறைய வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த உமன் என்டர்பிரைஸ்க்கு. என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட்டட் த்ரூ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கன்சோர்டியம் ஆஃப் உமன் என்டர்பிரைஸ் ஆஃப் இந்தியா CWEE அப்படின்றது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இதை வந்து டீட்டெயில்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம இன்ஃபோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.